வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 6 இலக்கண பகுதி அகப்பொருள் இலக்கணம். தமிழர்கள் தங்களுடைய வாழ்வை அகம் புறம் என்று பிரித்தனர். இது எந்த மொழியிலுமே இல்லாத ஒரு வகுப்பு தான் இந்த பொருள் இலக்கணம். இந்த பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் இலக்கணம் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்குமான உரையாடலாக இந்த பாடப்பகுதி அமைந்திருக்கிறது. நம்ம அப்படி பார்க்காம அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். பொருள் அப்படின்னு சொல்லப்படுறது ஒழுக்க முறை. பொருள் என்பது ஒழுக்க முறை. நம் தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம் புறம் என பிரித்தனர். இந்த அகம் புறம் என்று பிரித்த வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த பொருள் இலக்கணம். அகத்திணை பிரிவுகள் மொத்தம் 7ஆக பிரிச்சிருப்பாங்க. கைக்கிளை, குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல், பெருந்திணை. இதில் குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் என்று சொல்லக்கூடிய 5மே அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அகத்திணை அப்படின்னு சொல்லப்படுறது அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவதுதான் அகத்திணை. இதில் எந்த இடத்துலையுமே தலைவனுடைய பெயரோ தலைவியோட பெயரோ சொல்லக்கூடாது. அதுதான் இந்த அகத்திணையோடைய பாடலுடைய மரபு. எங்கேயுமே தலைவனுடைய பெயரோ தலைவியோட பெயரோ சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாரையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தலைவன் தலைவி அப்படின்றது மட்டும்தான் அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. புரியுதா? பொருள் இலக்கணத்தை அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு பிரிக்கிறாங்க இல்லையா? இந்த அகப்பொருள் இலக்கணத்தை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதற்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தந்த நிலத்திற்குரிய நிலமும் பொழுதும் தான் முதற்பொருள். பொழுதே 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று சிறுபொழுது, இன்னொன்று பெரும்பொழுது. கருப்பொருள் அப்படின்னா அந்த இடத்திற்குரிய மக்கள், அவர்கள் உண்ணக்கூடிய உணவு, அங்கே இருக்கக்கூடிய நீர், அங்கே மலரக்கூடிய மலர், அந்த மாதிரி எல்லாமே கருப்பொருளில் இடம்பெற்றிருக்கும். உரிப்பொருள்னால் அந்தந்த நிலத்திற்கு உரிய பொருள் தான் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதற்பொருள் அப்படின்னா முதற்பொருள் அப்படின்னா கருப்பொருள், உரிப்பொருள் ஆகியன ஐந்திணைக்கு உரியன. இந்த முதற்பொருளோ கருப்பொருளோ உரிப்பொருளோ 5 திணைகளுக்கும் உரியது தான். இப்போ ஒவ்வொரு திணைக்குமே முதற்பொருள் இருக்கும், கருப்பொருள்கள் இருக்கும், உரிப்பொருளும் இருக்கும். முதற்பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும் தான் முதற்பொருள். பொழுது அப்படின்னா பெரும்பொழுது இருக்கும், அதில் சிறு பொழுதுகளும் இருக்கும். கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிலத்துடைய தெய்வம், மக்கள், தொழில், விலங்கு, அங்கே இசைக்கக்கூடிய பண், அந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆறு, அங்கே இருக்கக்கூடிய மரம், இது எல்லாமே கருப்பொருள்களை சார்ந்து வரக்கூடியது. பாய்வகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்குரிய நிலம் எது அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும். இதெல்லாம் இந்த பாடமே இந்த அகப்பொருள் இலக்கணத்தில் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? குறிஞ்சி நிலத்திற்குரிய நிலப்பகுதி என்ன அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடம் தான் குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும். காடும் அதை சுற்றியுள்ள பகுதியில் தான் என்ன சொல்லுவாங்க முல்லை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மருதம் அப்படின்னு சொல்லப்படுறது வயலும் வயல் சார்ந்த இடம்தான் என்னது மருத நிலம். மருதம் சொல்லும் பொழுது வயலும் வயல் சார்ந்த இடமும். அடுத்து நெய்தல் சொல்லும் பொழுது கடல், கடலும் கடல் சார்ந்த இடம் தான் என்ன சொல்லுவாங்க நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாலை அப்படின்றது மணலும் மணல் சார்ந்த இடமும். குறிஞ்சியும் முல்லையும் திரிந்த நிலம் தான் இந்த பாலை நிலம். சரியா? இப்போ பால் நிலம் மணலும் மணல் சார்ந்த இடமாக இருக்கும். அடுத்து பெரும்பொழுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பொழுது முதற்பொருள் நிலமும் பொழுதும். நிலம் பார்த்தாச்சு இல்லையா? பொழுதை பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த பெரும்பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆண்டின் 6 கூறுகள், ஒரு ஆண்டுடைய 6 கூறுகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம்.
உதாரணமாக 6 கூறுகளாக பிரிக்கும் பொழுது கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு நம்ம ஒரு ஆண்டை வந்து 6 கூறுகளாக பிரிக்கிறோம். இப்போ கார்காலம் சொல்லும் பொழுது அது எந்த மாதத்தில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி மாதத்தில் கார்காலம் வரும். கார்காலம்னா மழைக்காலம். அடுத்து குளிர்காலம் சொல்லும் பொழுது ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் தான் என்னது குளிர்காலத்திற்குரிய மாதங்கள். அடுத்த முன்பனிக்காலம் சொல்லும் பொழுது மார்கழி தை. முன்பனினா பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய காலம். அது எப்போன்னா மார்கழி மாதமும் தை மாதமும் வந்து பனிப்பொழிவு இருக்கும். அடுத்து பின்பனிக்காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது மாசி பங்குனி. அது வந்து பனிப்பொழிவு குறைவாக இருக்கக்கூடியது. இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது வெயில் காலம் அதிகமாக இருக்கக்கூடியதான் இளவேநீர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சித்திரை மாதம் வைகாசி மாதம்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து கோடை காலமாக நமக்கு இருக்கும் இல்லையா. முதுவேநீர் காலம் அப்படின்னு சொல்கிறது ஆனி ஆடி மாதங்கள் தான் வந்து முதுவேநீர் காலம். அதாவது வெயிலோட தாக்கம் வந்து குறைவாக இருக்கக்கூடியது. இப்போ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலங்கள், பெரும்பொழுதுகள் தான். இது வந்து எல்லா உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் வரும் அப்படிலாம் கிடையாது. தமிழக பகுதிகளை வந்து மக்கள் வந்து 5 வகை நிலங்களாக பிரித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து பெரும்பொழுது சிறுபொழுதுகளாக அமைத்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து சிறுபொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாளுடைய 6 கூறுகள் தான் வந்து சிறுபொழுது அப்படின்னு ஒரு நாளுடைய 6 கூறுகள் சொல்லும் பொழுது இப்போ ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம் இல்லையா. அந்த 24 மணி நேரத்தை வந்து 6 கூறுகளாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா காலை, நண்பகல், எப்பாடு, மாலை, யாமம், வைகறை அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ காலை அப்படின்னு சொல்லும்போது காலை 6 மணி முதல் 10 மணி வரை இந்த நேரத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காலை அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சரியா. காலை 6 மணி முதல் 10 மணி வரை சூரியன் உதித்து இந்த 10 மணி வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா காலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நண்பகல் அப்படின்னு சொல்லும் பொழுது காலை 10 மணி முதல் 2 மணி வரை உள்ள நேரத்தை தான் என்ன சொல்லுவாங்க நண்பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த எற்பாடு அப்படின்னா பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. இந்த எற்பாடு அப்படின்றத எப்படி பிரிப்பாங்கன்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எல் என்பது சூரியன், சூரியன் மறையும் நேரம் தான் எற்பாடு. அப்போ அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை. அடுத்தது மாலை. மாலை நேரம்னா மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தான் மாலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மணிலேருந்து 10 மணி வரை என்ன சொல்லுவாங்க மாலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யாமம் அப்படின்னா நடு இரவு. அதாவது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க யாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுசாமம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் வந்து யாமம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வைகறை அப்படின்னா விடியற்காலை. வைகறைனா என்னது விடியற்காலை. எப்போ விடியோன்னா இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை வைகறை பொழுது. இது வந்து விடியற்காலையை சொல்லுவாங்க சரியா. இப்போ நம்ம பெரும்பொழுதும் சிறுபொழுதும் பார்த்தாச்சு. இது வந்து முக்கியமான ஒரு அட்டவணை. ஏன்னா இதிலிருந்து உங்களுக்கு 1 மதிப்பெண் வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே கேட்பாங்க. இப்போ ஒவ்வொரு நிலத்திற்குரிய பெரும்பொழுதும் சிறுபொழுதும் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ குறிஞ்சி நிலம் அப்படின்னா அங்கே பெரும்பொழுது குளிர்காலம் முன்பனிக்காலம். ஏன்னா அது மலையும் மலை சார்ந்த இடம் இல்லையா. அப்போ மலை பிரதேசம்னு சொன்னாலே அங்கே குளிர் வந்து அதிகமாக இருக்கும், பனிப்பொழிவும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிறுபொழுது யாமம். ஏன்னா அங்கே வந்து யாமம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்போதுமே வந்து அங்கே பகல் நேரம் கம்மியாக இருக்கும் இல்லையா. குளிரோ பனியோ இருக்கும் பொழுது அங்கே அதிகமாக பகல் தெரியாது. அதனால் சிறுபொழுது அங்கே வந்து யாமம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து முல்லைன்னு சொல்லும்போது காடு சார்ந்த இடம் இல்லையா. அப்போ அங்கே பெரும்பொழுது என்னவாக இருக்குன்னா கார்காலமாக இருக்கும். இப்போ காடுனாலே மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ அங்கே சிறுபொழுது எப்படி இருக்குன்னா இப்போ மழை பொழிஞ்சிட்டே இருக்கிறதுனால எப்பொழுதுமே வந்து மாலை நேரம் மாதிரியே அங்கே இருக்கும். அடுத்து மருது நிலத்திற்கு பார்த்திங்கன்னா இந்த 6 பெரும்பொழுதுகளுமே வரும். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 6 பெரும்பொழுதுகள் கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர், முதுவேநீர் சொல்லக்கூடிய இந்த 6 பெரும்பொழுதுகளுமே எதுக்கு வரும் மருத நிலத்திற்கு வரும். சிறுபொழுது என்ன பார்த்தீங்கன்னா வைகறை. அடுத்து நெய்தல் நிலத்துக்கும் அதே மாதிரி இந்த 6 பெரும்பொழுதுகளுமே வரும். சிறுபொழுது என்ன அப்படின்னா ஏற்பாடு, தான் சூரியன் மறையக்கூடிய நேரம்.
பாலைநிலம் வந்து மணலும் மணல் சார்ந்த இடம். அங்கே எப்போதுமே வந்து என்ன இருக்கும், வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால் பெரும்பொழுது என்னவாக இருக்கும்னா இளவேணியில் இருக்கும், முதுவேணியில் இருக்கும். இரவு நேரங்களில் பனி பெய்யும், குளிராக இருக்கும், அதனால் பின்பனி. அடுத்து சிறுபொழுது நண்பகல், ஏன்னா அங்கே எப்போதுமே பகல் நேரம் வந்து அதிகமாக இருக்கும். கடுமையான வெப்பம் இருக்கிறதால அங்கே பகல் நேரம் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து இது வந்து கருப்பொருள். இந்த அட்டவணையை நீங்கள் வந்து கண்டிப்பாக முழுசாக நீங்கள் படித்தே ஆகணும். ஏன்னா இதிலிருந்து ஒவ்வொரு நிலத்திற்குரிய ஏதாவது 5 கருப்பொருள்களை எழுதுக. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வினாக்கள்லாம் கேட்பாங்க இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் இந்த அட்டவணையை முழுசாக நீங்கள் படிக்கணும். இப்போ கருப்பொருள் சொல்லும் பொழுது குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் என்னென்னா முருகன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் யார் அப்படின்னா வெற்பன். இந்த மலையில் யார் யார் இருப்பா, குறவன், குறத்தியர், வெற்பன் இருப்பாங்க இல்லையா அவங்க. அடுத்து அவங்க உண்ணக்கூடிய உணவு எது அப்படின்னா மலை நெல். அங்கே மலையில் விளைவிக்கக்கூடிய நெல், திணை வகைகள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய உணவாக அவங்க பயன்படுத்துவாங்க. விலங்குகள் சொல்லும் பொழுது அங்கே என்னென்ன இருக்கும், புலி, கரடி, சிங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா மலைகளில், அதெல்லாம் வந்து அந்த நிலத்திற்குரிய விலங்கு. பூன்னு சொல்லும் பொழுது குறிஞ்சி, காந்தல் பூ. மரம், அகில், வேங்கை. பறவைகள் வந்து கிளி, மயில். உதாரணமாக உங்களுக்கு கிளி, மயில் வந்து எந்த நிலத்திற்குரிய பறவைகள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் கேட்பாங்க. இப்போ இதில் தான் வந்து நமக்கு முக்கியமாக வந்து நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும். இது மிக மிக முக்கியமான ஒரு அட்டவணை. நீங்கள் வந்து இதில் எதையுமே விட முடியாது. அதனால் என்ன பண்ணோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஊர் வந்து சிறுகுடி. சிறுகுடி அப்படின்னா சிற்றூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நீர் வந்து அருவி நீர், சுனை நீர். இப்போ மலைன்னு சொல்லும் பொழுது அங்கே அருவிகள் வரும் இல்லையா, அருவி நீர் இருக்கும், சுனை நீரும் இருக்கும். பறை அப்படின்னா தொண்டகப்பறை. யாழ் அப்படின்றது குறிஞ்சி யாழ். பண் வந்து குறிஞ்சி பண். தொழில் சொல்லும்பொழுது தேனெடுத்தல், கிழங்கு ஆழ்தல். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்குமே நீங்கள் தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருக்கணும். சரியா? இப்போ அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய குருவினாக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு குருவினா இருக்குது, 2 குருவினாக்கள் இருக்குது, ஒரு சிறுவினா இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான வினாக்கள் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காணொலியை பார்க்கும் பொழுதே நீங்கள் குருவினா, சிறுவினா இது எல்லாத்தையும் படிக்கணும். அதே மாதிரி முக்கியமாக இந்த அட்டவணையை நீங்கள் படிக்கணும். ஏன்னா அகப்பொருள் இலக்கணத்தில் எப்படி வினாக்கள் கேட்பாங்கன்னே தெரியாது. பாடக உள் வினாக்கள் சொல்லும் பொழுது இந்த 5 வகை நிலங்களில் இருக்கக்கூடிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். முக்கியமாக தெய்வம் படிக்கணும். இப்போ குறிஞ்சி நிலத்திற்கு தெய்வம்னா முருகன் அப்படின்னு சொல்லணும். முல்லை நிலம்னா திருமால், மருத நிலத்திற்கு இந்திரன், நெய்தல் நிலத்திற்கு வருணன், கொற்றவை பாலை நிலத்திற்கு கொற்றவை. முக்கியமாக நீங்கள் தெய்வம், மக்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? இப்போ அடுத்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். நன்றி.